ஹை காய்ஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் வந்து செம்போங்கில் இருக்கக்கூடிய ஹாட் ஸ்ப்ரிங் பார்க் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த செம்போங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க் அப்படி இருக்குது. இந்த செம்போங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குக்கு வரக்கூடிய வழியில் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறதுனால நாம் இந்த கேம்பஸ் அவென்யூவில் வரும்போதே நம்ம இந்த சைனேஜை பார்த்து வந்தோம்னா கரெக்டாக அந்த இடங்களுக்கு வந்துடலாம். சில இடங்கள்லாம் நமக்கு இந்த பேரிகேட் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த சைனேஜை ஃபாலோ பண்ணி உள்ளே வரும்போது நம்ம இந்த செம்போங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குக்கு வந்துடலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே நமக்கு இந்த இடத்துல இந்த சைனேஜ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆஃப் எஸ்டர். அதே போல் இந்த இடத்துல நமக்கு அந்த பார்க்கை பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. வரக்கூடிய வழியிலே நம்ம இங்கே என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம அந்த இடங்களில் நடந்து போகிறதுக்கு வசதியாட்டு வாக்கிங் பாத்தும் இருக்குது. வரக்கூடிய வழிகளில் எல்லாமே நம்ம இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கலாம். லெபேரியன் காஃபி, இந்த காஃபி 18 மீட்ரு வளரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் வரும்போதே தெரிஞ்சுக்கிறோம். வரக்கூடிய வழியிலே நல்ல ஒரு இயற்கையாட்டு நம்ம க்ரீனியாட்டு உள்ள இடத்துக்குள்ளால் நம்ம போகிறோம். பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்காக இருக்குது. நல்ல ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்குது. நல்ல நல்ல பூக்கள், விதவிதமான பூக்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் நம்ம உள்ளே வரும்போது. இந்த செம்போங் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குக்கு வரக்கூடிய வழியிலே கார் பார்க்கும் இருக்குது. இந்த இடங்களில் சைக்கிளிங் பண்ணலாம். நம்ம நேச்சர் வாக்குக்கு போயிட்டு வரைக்கும் நல்ல இடமா இருக்குது. அதே போல் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஸ்டார் ஃப்ரூட்ஸை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த இடத்துல அந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் பைசைக்கிள் பார்க் பண்ணுறதுக்கும் வசதி இருக்குது. இந்த இடங்களில் பைசைக்கிள் பார்க் பண்ணுறதுக்கும் வசதியான இடமா இருக்குது. நமக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு ஈட்டிங் ஹவுஸும் இருக்குது. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் வரும்போது 1960 எப்படியெல்லாம் ஃபார்மிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் என்னென்ன மரங்கள், செடிகள், என்னென்ன ஹெர்பல் செடிகளும், அதே போல் இந்த ஹெர்பல் தேயோட சேர்ந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம எங்கே என்னென்ன வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த கேட்டுக்கு நம்ம இந்த இடத்துக்கு உள்ளே வர்றது காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை தான். ஏன்னா இந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகிறது சாயந்தரம் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரை இந்த கேட்டு க்ளோஸ். இந்த இடங்களில் வரும்போதே நமக்கு இந்த இடத்துல ஒரு அந்த லொங்கானோட பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் பார்க்குறது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம சைக்கிளிங் போய்ட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம இந்த இடங்கள்லேருந்து 75 மீட்டரில் ஃபுட்பாத் ஏரியாவும், அதே போல் எஜுகேஷ்னல் ஜோனும், மெயின் வாட்டரு, அதே போல் கலெக்ஷன் பாயிண்ட் இப்படியெல்லாம் அந்த இடங்களில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு அதுக்குள்ள ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1908 என்ன இருந்தது, 1921 என்ன இருந்தது, அதே போல் 1942 44 என்ன பண்ணாங்க, அப்படியெல்லாம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதே போல் 2020 தான் இந்த செம்போங் ஹாட் ஸ்ப்ரிங் ஓப்பன் ஆனது ஸ்பெஷாலிட்டியோடு சேர்ந்து விசிட்டரும் அலோவ் பண்ணுறதுக்கு வசதியாட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
அப்படி இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நம்ம இங்கே வரும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த இடங்கள்ல நம்ம பார்த்தா தெரியும், ஃபுட்பாத் ஏரியா 75 மீட்ரு, அதே போல் எஜுகேஷ்னல் ஜோன் வந்து 85 மீட்ரு, மெயின் வாட்டர் கலெக்ஷன் பாயிண்ட் வந்து 80 மீட்டர். அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. ஷெல்டர் ஏரியாவும் 85 மீட்டரில் இருக்கிறத அடிச்சிருக்காங்க. இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம ஒரு சுற்றி நம்ம மரங்களுக்குள்ளால் நடந்து வந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அதே போல் இருக்கக்கூடிய மரங்களும் 1-2 மரங்கள் நல்லா ஹைட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல இடமாகவும் இருக்குது. இந்த இடங்களில் ஃப்ரூட் ஆர்கிட் அப்படின்னு சொல்லி என்னென்ன பழ வகைகளெல்லாம் இங்கே விளைய வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரூட் ஆர்கிட்டில் நமக்கு என்னென்ன பழங்களெல்லாம் விளைய வச்சுருக்காங்க கூடியது இன்ஃபர்மேஷனாக நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். 1970லேருந்து 1980 வரை இந்த இடங்கள்லாம் நிறைய பழ வகைகளெல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. அதே போல் இதிலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. செம்பருத்தி மஞ்சள் சிவப்பும் உள்ளதோட நல்ல லுக்கு. இந்த இடங்களில் உள்ள அந்த பூக்களே நமக்கு ஒரு நல்ல லுக்காக தெரியும். ஆரஞ்சு கலரில் அந்த க்ரீன் ஒயிட்டோடு சேர்ந்த அந்த நல்ல லுக்காக இருக்குது. இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம போகும்போது சுற்றி நமக்கு 2 சைடும் செடிகளுக்குள்ளால் பூக்களுக்குள்ளால் போகிற மாதிரி இருக்குது. அதே போல் நேச்சருக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீலிங்கும் கொடுக்கும். அதோடு சேர்ந்து நம்ம இங்கே நிறையா விதமான கோழிகளெல்லாம் பார்க்கலாம். நம்ம கிராமத்தில் இருந்த அதே ஒரு ஃபீலிங் இந்த இடங்களில் கொடுக்குது. நாம் இப்போ வந்திருக்கக்கூடியது இந்த ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கில் உள்ள அந்த இயற்கையாட்டு சுடுதண்ணியாக இருக்கக்கூடிய உள்ள இடங்களில் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு 2 முட்டையும் வச்சு அவிச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அப்படின்ட்டு. சம்பாவாங் ஹெரிட்டேஜ் ட்ரெயில், சம்பாவாங் ஹாட் ஸ்ப்ரிங். நம்ம இந்த இடங்களில் 1908லேருந்து இப்போதைக்கு 2020 வரை உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுக்குள்ளால் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடங்களில் வசதியாக இருக்கும். நாம் இப்போ உள்ள என்ட்ராகிறது தான் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கில் உள்ள அந்த ஃபுட்பாத் ஏரியா. இந்த இடத்துல 70 டிகிரி ஹாட் வாட்டர்லேருந்து 45 டிகிரி வரை நம்ம இந்த இடங்களில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்க்கலாம். நமக்கு ஃபுட்பாத்துக்கு வரக்கூடியது 45 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்குது, குளிக்க முடியாது இந்த இடத்துல, அவ்வளோ ஹீட்டு. காஸ்கேடிங் பூல் அப்படின்னு போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த சுடு தண்ணி உள்ள இடம். யூஸ் ஆஃப் த ஹாட் ஸ்ப்ரிங் ஃபுட்பாத். அதில் வந்து ஒரு லெவலுக்கு கீழே வந்து காலை உள்ளே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தலை சுடு தண்ணி உள்ள இடமா இருக்குது. இந்த இடத்துல உள்ளது இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தால உள்ளதெல்லாம் ரொம்ப ஹீட். அப்படி இந்த இடத்துல ஒரு நல்ல இடமாகவும் இருக்குது. நமக்கு ஒரு காலுக்கு ஒரு நல்ல வார்ம் அப் கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த இடத்துல உள்ள இடங்களில் நம்ம உட்காந்து நம்ம காலை சுடு தண்ணிக்குள்ளே வச்சு நமக்கு ஒரு ஹீலிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. இந்த இடம் இந்த இடத்துல தான் மெயின் வாட்டர் கலெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. அதில் ஜெனரல் வாட்டர் கலெக்ஷன், அதே போல் ஷெல்டர்ட் வாட்டர் கலெக்ஷன், அதுக்கு அடுத்தால 2 லெவல் வாட்டர் கலெக்ஷன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இந்த இடத்துல 70 டிகிரியில் நமக்கு சுடு தண்ணி எடுக்கலாம். இந்த இடத்துல தான் 70 டிகிரியில் உள்ள ஹீட் வாட்டர் இருக்குது. அதே இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து முட்டை அவிச்சு சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் தண்ணி போகக்கூடிய இடங்கள்லேயே நமக்கு ஒரு ஹீட் தெரியுது. இந்த இடத்துல முட்டையை கொண்டு வந்திருக்கோம். நம்ம இந்த இடத்துல தான் சுடு தண்ணியை வச்சு முட்டையை அவிச்சு சாப்பிட போகிறோம். ஒரு சின்ன பாட்டம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஒரு சின்ன பாத்திரமும் கொண்டு வந்திருக்கோம். 2 முட்டையை வச்சு அவிக்க தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். 2 முட்டையை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல தண்ணியில் வச்சு தான் இந்த இடத்துலலாம் வச்சு வைக்கப்போம்.
ஓகே, இப்போ நம்ம இந்த சுடு தண்ணி உள்ள இடத்துல தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு தான் இந்த முட்டையை அவிக்க போகிறோம். நம்ம இப்படியே வச்சு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியாவுக்குள்ளால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஷெல்டர் எல்லாம் இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வசதியாட்டம் இருக்குது. இந்த இடங்களில் உள்ளால் காலை வச்சு நிற்கிறக்கே க்யூவில் நின்று தான் போகணும். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கெட்டை கொண்டு வந்து அதில் தண்ணியை வச்சு இதில் இந்த அம்மா உட்காந்துருக்க மாதிரி அப்படியே உட்காந்துக்கலாம். அதுக்கும் வசதி இருக்குது. இந்த இடத்துலலாம் நிறைய பேர் தண்ணியை பிடிச்சிட்டும் போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது. அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், கேனில் எல்லாம் பிடிச்சி வச்சு நிறைய பேர் கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எக் குக்கிங் ஸ்டேஷன் இஸ் ஃபார் த குக்கிங் ஆஃப் எக் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் த வாட்டர் ஒன்லி. இந்த இடத்துல குளிக்கக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக் குக்கிங் ஸ்டேஷன் தான் இந்த இடத்துல. அதே போல் நம்ம தண்ணியும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேன்லலாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம். அந்த இடத்துல அந்த இவங்கெல்லாம் தண்ணி கேனில் எடுத்துருக்காங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஃபுட் பாத் ஏரியாவில் நம்ம காலை வச்சு உள்ளே உட்கார்றதுக்கே நமக்கு க்யூவில் இருந்து தான் போகணும். இந்த இடத்துல க்யூவெல்லாம் இருக்குது. இந்த செம்பம் ஹாட் ஸ்ப்ரிங்கில் உள்ள இன்ஃபர்மேஷனை பார்த்தோம்னா 3 கிலோமீட்டருக்கு கீழே இருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து வரதாட்டு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் வாட்டர் லெவல், அதே போல் ஹீட் சாஸ் இந்த எர்த் அப்படின்னு பூமிக்கடியில் இருந்து உள்ள ஹீட்டு. இந்த ஹீட் வந்து 100 டிகிரிலேருந்து 150 டிகிரி செல்சியஸ் வரை ஹாட் இருக்கும், சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் அந்த செம்பம் ஹாட் ஸ்ப்ரிங் அந்த தண்ணி சூடாக வர்றதுக்குள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த இடத்துல எஜுகேஷ்னல் ஸூன்னு சொல்லும்போது இந்த இடங்களில் தண்ணியை ஊற்றி இந்த இடங்களில் சூடாட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த இடத்துல நம்ம தண்ணியை ஊற்றினோன்னா அடுத்த இடத்துல நமக்கு சூடாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம சுடு தண்ணிக்குள்ளால் காலை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி காலெல்லாம் கழுவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் காலை கழுவிக்குவோம். அப்புறம் வந்து இந்த இடங்களில் க்யூவில் நின்று தான் உள்ளே போகணும். நம்மளும் க்யூவில் நிற்போம் அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ. सेफ होगा वैसे ब्लेंड करके डालेंगे उसमें तो अभी तो 5% डाला हुआ है इन्होंने. हाँ 5%. முதல்ல வர்றது 70 டிகிரி டெம்பரேச்சர், அடுத்தால 60 டிகிரி டெம்பரேச்சர். இந்த இடத்துல மூணாவது கீழே வர்றது 45 டிகிரி டெம்பரேச்சர். ஸோ 70 டிகிரி 60 டிகிரி 45 டிகிரி கீழே உள்ளதான் நம்ம இவ்வளோ உட்காந்துருக்கோம். सेफ होगा वैसे ब्लेंड करके डालेंगे उसमें तो अभी तो 5% डाला हुआ है इन्होंने. हाँ 5%. 10 நிமிஷம் ஃபுட் பாத் பண்ணியாச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இந்த உள்ளால் வரும்போது. நீங்கள் உள்ளே வரும்போது இதுக்கான ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸோடு வாங்க. அதாவது எப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு முட்டு வர இந்த இடத்துல காலை போட்டு உட்கார்றதுக்கு வசதியாகிட்டு விளையாட மாட்டோம். அதனால் நமக்கு ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பேண்ட் போட்டு வந்தேன். ஸோ அந்த கண்டிஷனில் முட்டு வர மடக்கி விட்டுட்டு உள்ளே உட்காந்துருந்தேன். நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். 70 டிகிரி செல்சியஸில் உள்ள வாட்டர், நேச்சுராட்டு வரக்கூடிய 70 டிகிரி செல்சியஸில் வரக்கூடிய வாட்டர், அதில் நம்ம முட்டையை போட்டு வேக வச்சிட்ருக்குறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு முட்டையை சாப்பிட்றலாம் நேச்சுரலாக வச்சு. ஓகே, முட்டை வெந்துருச்சு, எடுத்து உடச்சி சாப்பிட்றலாம். நம்ம 20 நிமிஷம் அந்த தண்ணியில் வச்சதுக்கு நமக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த செம்பம் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க் மட்டும்தான் இந்த நேச்சுரலாக ஹாட் ஸ்ப்ரிங்
இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அந்த பூல்குள்ளால் நமக்கு ஃபுட் பாத் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அதே இடங்களில் இந்த இடங்களில் நம்ம முட்டை அவிக்கிறதுக்கு வசதியான இடமா இருக்குது. ஃபுட் ரிலாக்ஸிங் பிளேஸாகவும் இருக்குது இந்த இடங்கள். அதே போல் இந்த இடங்களில் கொஞ்சம் படிப்புக்காண்டி நிறையா இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை பப்ளிக்காண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2020 புதுப்பிச்சு ஓப்பன் பண்ண இடம். பப்ளிக்காக நல்ல ஒரு இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது இந்த செம்பவம் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க். சின்ன இடமா இருந்தாலும் நமக்கு நேச்சுராட்டு உள்ள பூமிக்கு அடியில் உள்ள சூடு தண்ணி மூலமாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நமக்கு அந்த லிமிட்டெட் ஹீட்டுக்குள்ளால் நம்ம காலை வச்சு நம்ம ஒரு ஃபுட் பாத் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்தது. இந்த சின்ன இடமா இருந்தாலும் நமக்கு உள்ளால் வரும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளையும் ஃபீலிங்கையும் கொடுத்தது. இந்த இடங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வசதி. 2 முட்டையை கொண்டு வந்து நம்ம சுடுதண்ணில் வச்சு அவிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். இப்படியெல்லாம் நல்ல இடமா இருக்குது இந்த செம்பவம் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க். நீங்களும் வந்து பாருங்கள் இந்த செம்பவம் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்க. நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.